ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கவனிக்கிட்டு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து குர்த்தி சாரீ டு கன்வெர்ட் வந்து குர்த்தி, அதுக்கு குர்த்தின்னே வருது மேக்ஸி. அதுக்கப்புறம் வந்து நான் டிசைன் பண்ண சில ப்ளவுசஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து ப்ளவுசஸ் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே காமிங்க, அதோட ரேட் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதனால் இந்த வீடியோ இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து முன்னாடி எல்லாமே நான் மேக்ஸி ஸ்டிச் பண்ணது கிடையாது. அப்போது அப்ரெலா ஃப்ராக்கு, இந்த பேனல் கட்டிங் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தைக்கவும் தெரியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் பார்த்து, அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு சிஸ்டர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சேனல்லையும் நான் பார்த்துட்டு தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 கிளியராக இருக்குது. அதை வச்சு அவங்க எப்படி இது பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பல் இருக்கும். பட் ஆனால் ஃபினிஷிங் மட்டும் சூப்பராகவே வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இவ இவ்வளோ மட்டும் பாராட்டு பேசுகிறேன் அப்படின்றதுல, ஏன்னா இது ஃபஸ்ட் 3வது டைம் 4வது டைம் நான் வந்து தைக்கிறது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இது வந்துருக்குது. ஸ்டார்டிங்கில் தைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போது தைச்சிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஏன்னா பார்க்கவும் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. எனக்கு தெரியாத மாடல்ஸ் எல்லாமே அனுப்பி இந்த மாதிரி தைச்சி தரீங்களா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வராது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாமே இல்லாமல் நான் ட்ரை பண்ணிவிட்டு அதோட பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். எப்போவுமே நான் வந்து தைக்கிற ஒரு ப்ளவுஸ் ஸ்டிக் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அது முதல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டை பற்றி நான் பேசுவேன். இப்போ வந்து அந்த மாதிரி தான் முதல்ல வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாமே பார்த்துடலாம். ப்ளவுஸ் எல்லாமே வந்து என்னென்ன ரேட்டில் நான் வந்து தைச்சிருக்கேன், என்ன ஏது அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் அந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நிஷிதா பாப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. வீடியோ அவள் தான் பிடிச்சிட்ருக்கா. அதனால் நிஷிதாவுக்கு தேங்க்யூ. ஓகே, இன்னும் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, ஆஃப் பண்ணக்கூடாது. ஓகே, அதில் தானே இருக்குது. ஓகே, முதல்ல வந்து பிளெயின்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒருத்தவங்களோடது எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஊர்லேருந்து கிட்டத்தட்ட கர்நாடகா சைடுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எனக்கு ப்ளவுஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. இது வந்து பிளெயின் ப்ளவுஸ். ஓகேங்களா, நான் வந்து எப்பவுமே அடிச்சு திருப்பாமல் திருப்பிட்டு கைக்கு மட்டும் ஹெம்மிங் பண்ணுவேன். இது வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து முடிச்சிருக்கேன். இது வந்து அவங்க வந்து எனக்கு அளவுக்கு வந்து கொடுத்த ப்ளவுஸ். இது வந்து சிம்பிளாக இருக்குது. இது வந்து சிம்பிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சாரியோட ப்ளவுஸ். இதோட ஃபினிஷிங்குமே வந்து பேக் வந்து திருப்பி அடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அவங்க ஃப்ரண்ட் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. சரிங்களா, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கலரே வந்து சூப்பராக இருக்குது. ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு. இதோட சாரீ பார்க்கலாமா? பூனம் சாரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து இதாக ஒரு மாதிரி கட்டினா உடம்புலே நிற்காத மாதிரி இருக்கும். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டைலரிங் பண்ணுற வேலை எல்லாமே சாரீ வந்து புதுசாக ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா, இல்லை ட்ரெண்டிங் சாரியே இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை இப்படி சும்மா இப்படி போட்டு பார்த்தாவே அது ஒரு அழகு தான் உண்மையாகவே. இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கோல்டு எல்லாமே இருந்துச்சு, கோல்டன் கலர் மாதிரி இருந்துச்சு. லேஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணலாமே அப்படின்ட்டு லேஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் வந்து எப்போதும் போல் 3 டாட் ப்ளவுஸ் தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 3 டாட் ப்ளவுஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். கட்டோரி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க கட்டிங் வீடியோ, அதை பற்றி கொண்டு வரலான்னு பார்த்தா நான் என்னோடய ப்ளவுஸ் தைக்கும்போது தான் இதாகும். இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு வீடியோ வந்து போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது நான் தைக்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டேஸில் வந்து முடித்த ஆர்டர்ஸ் தான். ஓகேங்களா, இது பாருங்க சாரீ, அதோட ப்ளவுஸோட சாரீ. இது வந்து நேற்றே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ பாருங்களா எவ்வளோ சூப்பராக மினுமினுன்னு இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு வரும்போது தான் எனக்கே தெரியுது. இதுக்கு மட்டும் கொஞ்சம் கிராண்டாக வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் எப்படி வச்சுருக்கேன்னு நீங்களே பாருங்கள்.
பார்க்கவும் கிராண்டாக இருக்கும். அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து 360 370 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவேன். ஏன்னா லேஸ் வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 3 மீட்டர் லேஸு, அதுக்கப்புறம் வந்து நாட்டு, சாரி ஓரம் அடிக்கிறது அந்த மாதிரி. இந்த மாதிரி சாதா அப்படின்றதுக்கு வந்து 300 320 அந்த மாதிரி வாங்குவேன். லேஸ் வச்சா 320, லேஸ் வைக்காமல் ஃபினிஷிங் பண்ணுறேன் அப்படின்னா 300 வாங்குவேன். இப்போ 250 வாங்கினா எனக்கு சத்தியமாக வந்து கட்டுப்படி ஆகல. அதனால இப்போ வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதே வந்து 300க்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து எனக்கு ரெகுலராக கொடுக்குற ஒரு சிஸ்டர். ஓகேங்களா, அவங்க வந்து பிறந்த நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இது வந்து இன்னைக்கு தைச்ச ப்ளவுஸ். இன்னைக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸாக தைச்சேன். சாதா ப்ளவுஸ் முதல்ல காமிச்சு பார்த்தீங்களா அது, அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் அவங்க வந்து எதுவும் கேட்கறது வேண்டாம் வேணும் என்ன இதுன்ட்டு. பட் எனக்கு அவங்க பிறந்த நாள் வேற, கொஞ்சம் லேஸ் வச்சு ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு ஹிப்புக்கு பேக் சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஃப்ரண்ட்டில் வச்சோன்னா இதோட டிசைன் வந்து கிளாரிட்டி கிடைக்காது. பாப்பாவை வச்சு நான் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு கிளியராக தெரிய தரமும் கிளியராக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட கொடுத்து எனக்கு ஒரு 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லிக்க எனக்கே அவமானமாக இருக்குது. ஒன்றும் பண்ணுறது, இதுக்கு லைனிங் கிடைக்கல, சாட்டின் வந்து கிடைக்கவே இல்லை. நான் அதுக்கப்புறம் லைனிங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸு, போட் நெக்கு இந்த மாதிரி வரும். ரொம்ப கீழே இல்லாமல் ரொம்ப மேலே இல்லாமல், இந்த நெக் வந்து அவங்களுக்கு வந்து மேலே இருக்கணும், பட் வந்து விரிவாக இருக்கணும் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கோபுரம் டைப்பில் வச்சுருக்கேன். பேக் ஓப்பன், இது வந்து வெட்கன். நல்லா இருக்குங்களா? இதோட ஃபினிஷிங் வந்து உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். இது தைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துடுச்சு எனக்கு தெரிஞ்சது தைக்கிறதுக்கு. ஆனால் கலர்ஸ் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. எல்லா ப்ளவுஸுக்குமே வேர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது. எல்லா சாரீஸ்க்குமே ப்ளவுஸுமே வந்து ஓகே. இப்போ வந்து தச்சு முடிச்சாச்சு. எனக்கு ஒரு இது வந்து ஒருத்தவங்க அளவுக்காக கொடுத்தது, அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். டிசைன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பாப்பாவுக்கே சிரிப்பு வருது. ரொம்ப டீப் வந்து ரொம்ப கீழே இருக்கு. ஐ மீன் இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பு. இது வந்து கொக்கி கொடுத்துருக்காங்க 2 சைடு, அப்புறம் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இவங்களும் கொடுத்துருக்காங்க சாரீஸ் எல்லாமே. அது வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணணும், அது பண்ணாமலே இருக்கு. இப்போ வந்து மெயினான விஷயம் ஓகேங்களா, இது வந்து சாரீ டு கன்வெர்ட் மேக்ஸி. அவங்க ரெஃபரன்ஸ் பிக்சர் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஃபுல்லாக தெரியாமோ பின்னாடி போவா. இது வந்து ஃப்ரண்ட். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்கேலப் டிசைன் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஸ்கேலப் டிசைனு. இந்த பக்கம் வந்துடாமோ, இங்கே பாருங்கள். ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து டிசைன் கேட்டிருந்தாங்க. பின்னாடி எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு வந்து அவங்களே எனக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க கேட்டதில்லை. இது எனக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சு பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண ஸ்கேலப்பு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ப்ளவுஸுக்கு எல்லாமே ஸ்கேலப் வச்சுருப்பேன். அதெல்லாமே குட்டி குட்டி ஸ்கேலப். இது வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சு கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த ஃப்ரில்ஸ் மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்டாக ஒரே அளவில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் வந்து ரவுண்ட் நெக்கு தான். அதுக்கப்புறம் வந்து லட்கன் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா இதில் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்ஸும் டிசைனாக இருக்குது, அதே சமயம் ஃப்ரண்ட்லேயும் வந்து டிசைனாக இருக்குது. அப்படின்றதால மேக்ஸிமம் 500 வாங்குவேன். இன்னொரு சாரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கோட் மாடல். எனக்கு முன்னாடியே அவங்க வந்து இது பண்ணல லட்கன்.
கொஞ்சம் கொத்து கொத்த வச்சுருக்கேன். முன்னாடியே வந்து நான் கட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கோட் மாடல் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா இதை எடுத்து முன்னாடி போட்டு இதை வைத்து இதுக்குள்ளே வச்சுருப்பேன். பட் இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க வந்துட்டு காமிக்கிறேன். இதை நம்ம வந்து வேர் பண்ணும்போது கீழே வந்து பெல்ட் அட்டாச் பண்ணுற மாதிரியும் தெரியும். அதே சமயம் இந்த ஒரு கோட் மாதிரிலும் இருக்கும். இதுக்கு வந்து ஸ்டார் நெக் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு தான் வந்து உண்மையாகவே ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஹை பஃப் வந்து கொடுத்துருக்கேன் கைக்கு. இது போட்டாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பேக் வந்து சேம் ரவுண்ட் கழுத்து தான் வந்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு டைமாக நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கே இந்த மாதிரி இன்னொன்று தைக்கணும் அப்படின்றதாலும் காசு வந்திருக்கு. இந்த மாதிரி வரும் போட்டோன்னா. இது இன்னுமே டீப்பாக வேணும். இப்போதைக்கு வந்து இது நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணுது. ஆனால் பார்க்கவே ரொம்ப 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 நல்லாயிருக்கு. உங்களுக்கு இது இந்த மேக்ஸி நல்லா இருக்கா என்ன இது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸ்லீட்டர்ஸ் எல்லாமே ஐரன் எல்லாமே எதுவுமே பண்ணல. நான் கஸ்டமர் கொடுக்கும்போது நம்ம வந்து ஐரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மினாயிட்டேன். கஸ்டமர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்த ஃப்ராக் வந்து காமிக்கிறேன் இல்லை, அவங்க வந்து இது பேன் கட்டிங் நினைக்கிறேன். இது வந்து பேனல் கட்டிங்கு பாம்பாம் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து கேரம் அதிகமாக இருக்குது பேனல் கட்டிங்கன்றதுனால. ஃபுல் சாரியே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரீ ஷைனிங்காக நல்லா சூப்பராக இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து எனக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுபடி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மேபி டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். அவங்க போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. பை பாய் எல்லாருக்கும். இஷ்கா, குட் நைட்.